ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான முறுமுறுப்பான வாழைப்பூ 65 தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா தட்டில் வச்சு அடுத்த செகண்ட் காலி ஆயிருங்க. பொதுவாகவே வாழைப்பூ கசப்பு துவர்ப்பு அப்படின்னால பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வாழைப்பூ உள்ளே இருக்கிற நரம்பும் தோல் வெளியே தோல் இருக்கும், அந்த தோலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கே பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை போட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடணுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிங்கன்னா நம்ம ஐர மீன் பொரிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு துவக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகர் அல்லது எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் மோரில் ஊற போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த துவர்ப்பு கசப்பு தெரியாதுங்க. நான் இன்றைக்கி எதுலேயுமே ஊற போடல, எனக்கு துவக்கலை கசக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சூப்பரான வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக வந்திருக்குன்னு. 2 வெங்காயம் நறுக்கி வச்சு அழகாக சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க, இன்னும் செஞ்சு கொடுன்னு விரும்பி கேட்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.